Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE Class 9 Scienceல Chapter 3 Atoms and Molecules ஸோ அந்த லெசனில் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ்ன்றது அது வந்து ஒரு டைனி பார்ட்டிக்கிள். ஸோ நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே படிச்சிருக்கோம், எந்த ஒரு எலமெண்ட்டோ இல்லை காம்பவுண்டோ எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்டில் இருக்கும், ஓகேங்களா? சாலிட், லிக்விட், கேஸ் 3 ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட், அந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அதை பிரிக்க முடியாத ஒரு பார்ட்டிக்கல் வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் அப்படின்ட்டு பேர் வச்சாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றின ஹிஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி படிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பழைய இந்தியன் கிரீக் ஃபிலாசபர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ மேட்டரை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் பிரிக்க முடியாத ஒரு பார்ட்டிக்கல் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது எப்போ அப்படின்னா 500 BC, 500 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் கிறிஸ்ட் 500. அண்ட் இந்தியன் ஃபிலாசபர் மகரிஷி கணத் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு பொருளை பிரிச்சுக்கிட்டே வரும்போது நமக்கு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மாலர் பார்ட்டிக்கலை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரிக்க முடியாது. அதுக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னா பார்மனு அப்படின்ட்டு பேர் வச்சார், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நடந்த இது, ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியன் ஃபிலாசபர் மகரிஷி கணத் பண்ணது. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அனதர் இந்தியன் ஃபிலாசபர் பகுத்தா கட்யாமா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் அதை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்டரை டிவைட் பண்ணும்போது அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, அதை எது வரைக்கும் டிவைட் பண்ண முடியும் அப்படின்ற ரிசர்ச் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பகுத்தா கட்யாமா, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது அரவுண்ட் த சேம் இயரா ஏன்ஷியன்ட் கிரீக் ஃபிலாசபர்ஸ் டெமோக்ரட்டிஸ் அண்ட் லியூசிபஸ் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம மேட்டரை டிவைட் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் அதை நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு டெமோக்ரட்டிஸ் என்ன பண்ணார் அப்படின்னா ஆட்டம்ஸ் அப்படின்னு பேர் வச்சார், ஓகேவா? ஆக்சுவலாக இந்தியன் ஃபிலாசபர் மகரிஷி வந்து என்ன பேர் வச்சார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பார்மனு அப்படின்னு பேர் வச்சார். அவர் வந்து இந்தியன் ஃபிலாசபர் மகரிஷி கணத் அவர் வந்து ஆட்டம்க்கு வந்து பாராமனு அப்படின்னு பேர் வச்சார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரீக் ஃபிலாசபர் டெமோக்ரட்டிஸ் வந்து அதே மாதிரி நம்ம மேட்டரை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து டிவைட் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ் வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் அப்படின்னு பேர் வச்சார். ஸோ அந்த ஆட்டமுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இன்டிவிசிபிள், ஓகேங்களா? ஆட்டமுக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா இன்டிவிசிபிள்னால் அதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலாசபிக்கல் கன்சிடரேஷன் மூலயமா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணாங்க. எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணல, ஓகேங்களா? ப்ரூவ் பண்ணல. ஸோ இது வந்து எப்போ வரைக்கும் இந்த ஐடியாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா 18th century வரைக்கும் தான் இருந்தது. ஸோ 18th century வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஓகேவா? ஸோ நம்ம செகண்ட் சாப்டர் படிக்கும்போதே படிச்சிருக்கோம் எலமெண்ட்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன அப்படின்ட்டு.
ஸோ அதை நம்ம ஃபர்தராக அவங்க படிக்க ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டம் பற்றி டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் எப்போ அப்படின்னா அண்டோனி எல் லெவாய்சியர் அவர் வந்து பார்த்திங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட் லா வந்து அவர் எடுத்துகிட்டு வந்தார். ஓகேவா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன், இன்னொன்று வந்து லா ஆஃப் கெமிக்கல் ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா, லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன், இன்னொன்று வந்து லா ஆஃப் கெமிக்கல் ப்ரொப்போர்ஷன். இது எடுத்துகிட்டு வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டம் பற்றின ஒரு கிளியரான ஐடியா வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து ஃபிலாசபிக்கலாக தான் இருந்தது. இந்த லெவாய்சியர் அவர் கொண்டு வந்த அந்த 2 லா மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதுவே வந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா இந்த லெவாய்சியர் அண்ட் ஜோசப் எல் ஃப்ரூஸ்ட் அவங்க 2 பேரும் தான் வந்து இந்த லாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். கன்சர்வேஷன்னா மாஸை எப்படி நாம் கன்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ ஒரு மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணவோ புதுசாக க்ரியேட் பண்ணவோ டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது. ஓகேவா, இருக்கிற மாஸை டெஸ்ட்ராய் பண்ணவோ இல்லை புதுசாக ஒரு மாஸை வந்து க்ரியேட் பண்ணவோ முடியாது. ஆனால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ரியாக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற மாஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ். ஓகேங்களா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மாஸ் இருக்குதோ அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமும் வந்து மாஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகேங்களா, ஸோ இதோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா law of conservation of mass states that mass can be neither created nor destroyed in the chemical reaction. அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது மாஸ் வந்து க்ரியேட் பண்ணவோ டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது. ஓகேங்களா, அதாவது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மாஸ் இருக்குதோ அதே மாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமும் இருக்கும். மாஸ் வந்து புதுசாக க்ரியேட்டும் ஆகிருக்காது, இருக்கிற மாஸ் வந்து டெஸ்ட்ராயும் ஆகிருக்காது. ஓகேவா, ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆட்டம்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போது ஒரு சாலிட் பார்ட்டிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிரிச்சுக்கிட்டே வரீங்க. ஓகேவா, ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் அது என்ன ஆகாது அப்படின்னா டிவைட் ஆகாது. நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிவைட் பண்ண முடியாது. அந்த டிவைட் பண்ண முடியாத அந்த ஸ்டேட்டில் அந்த பார்ட்டிக்கல், அந்த ஸ்மால் பார்ட்டிக்கலுக்கு தான் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஆட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டிவிசிபிள். ஆட்டமோடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னா இன்டிவிசிபிள், பிரிக்க முடியாது. ஸோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது பேர் வச்சது யார் அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு பேர் வச்சது யார் அப்படின்னா டெமோக்ரட்டிஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆட்டம் அப்படின்ட்டு பேர் வைக்கிறார். ஓகேங்களா, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா மாஸ் கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. மாஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணவோ டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது. ஓகேங்களா, மாஸை வந்து கிரியேட் பண்ணவோ டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது. ஸோ அதே மாதிரி கிரியேட் பண்ணவோ டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாதுன்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மாஸ் இருக்கோ அதே அளவுக்கு மாஸ் தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமாவும் இருக்கும், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இருக்கும். ஸோ இதை ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். ஓகேங்களா, அது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறாங்க, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அண்ட் டெஸ்ட் டியூப். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோனிக்கல் ஃப்ளாஸ்க். இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குது, இந்த டெஸ்ட் டியூப்பில் பேரியம் குளோரைட் சொல்யூஷன் இருக்குது. இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 300.23 கிராம். ஓகேங்களா, அதாவது நல்லா கவனிங்க என்னென்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து சோடியம் சல்ஃபேட். ஓகேங்களா, ஒன்று வந்து சோடியம் சல்ஃபேட்,
இது வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குது அப்படின்னா ஃப்ளாஸ்கில் இருக்குது, கோனிக்கல் ஃப்ளாஸ்கில். அடுத்தது ஒரு டெஸ்ட் டியூப்பில், அதே டெஸ்ட் டியூப்பில் கான்டாக்டில் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னா பேரியம் குளோரைடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் டியூப்பில் இருக்குது. ஓகேங்களா. இப்போது இதுக்கு மாஸ் வந்து பார்க்கும்போது 300.23 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஃப்ளாஸ்க்கை என்ன பண்ணுறாங்கன்னா மேலே ஒரு கார்க் போட்டு மூடிட்டு இதை வெளியில் எடுத்து இந்த ஃப்ளாஸ்க்கை தலைகீழாக கவுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற, அதாவது டெஸ்ட் டியூப் உள்ளே இருக்கிற பேரியம் குளோரைடும் கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கிற சோடியம் சல்ஃபேட்டும் மிக்ஸ் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சோடியம், அதாவது இங்கே இருக்கிற சோடியம் வந்து இங்கே இருக்கிற குளோரைட் கூட ரியாக்ட் ஆகி சோடியம் குளோரைட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. சோடியம் குளோரைடு ப்ளஸ் வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற பேரியம், இங்கே இருக்கிற சல்ஃபேட் கூட ரியாக்ட் ஆகி பேரியம் சல்ஃபேட். ஸோ இதுதான் வந்து அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இது நடந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது அந்த ஃப்ளாஸ்க்கை தலைகீழாக கவுட்டு டெஸ்ட் டியூப்ல இருக்கிற பேரியம் குளோரைடு வந்து ஃப்ளாஸ்க்குள்ளே ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அதுதான் வந்து, அதாவது சோடியம் சல்ஃபேட் வந்து சோடியம் குளோரைடாக மாறுது, பேரியம் குளோரைடு வந்து பேரியம் சல்ஃபேட்டாக மாறுது. இப்போ மாறினதுக்கு அப்புறமா சோடியம் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிபிடேட்டாக கீழே தங்கிடும். ஓகேங்களா. அது என்ன ப்ரெசிபிடேட் அப்படின்னா இது வந்து சாலிடாக மாறி கீழே வந்து சின்ன சின்ன பார்ட்டிகளாக தங்கிடாது அவங்க சொல்லியிருக்காங்க, ப்ரெசிபிடேட் ஆஃப் சோடியம் குளோரைடு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட் மிஷினில் வச்சு வெயிட் பார்க்கும்போது 300.23 கிராம் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மாஸ் இருக்கோ அதே மாஸ் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ஈக்குவேஷனை எழுதணும் அப்படின்னா சோடியம் சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா Na2SO4 ப்ளஸ் பேரியம் குளோரைடு வந்து BaCl2. இது வந்து ரியாக்டன்ட், இதுதான் வந்து ரியாக்ட் பண்ணுது. அதனால இது பேர் என்ன அப்படின்னா ரியாக்டன்ஸ். இது நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சோடியம் குளோரைடா ஃபார்ம் ஆகுது. NaCl, அதாவது இங்கே இருக்கிற சோடியம் வந்து குளோரின் கூடயும் இங்கே இருக்கிற பேரியம் சல்ஃபேட் கூடயும் நமக்கு ரியாக்ஷன் நடக்குது. ஓகே. அதே மாதிரி பேரியம் சல்ஃபேட். ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இதோடைய மாசம் 300.23 கிராம் தான் இருக்குது. இதோடைய மாசம் 300.23 கிராம் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் நடக்கிறதுக்கு அப்புறமாவும் இருக்கிற மாஸ் வந்து மாறப்போறது கிடையாது. ஸோ மாஸ் கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட். மாஸை வந்து அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. ஓகேவா. அதே டைம்ல ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது மாஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேரியம் குளோரைட் சோடியம் சல்ஃபேட்ல இருந்ததை பேரியம் சல்ஃபேட் சோடியம் குளோரைட்னு மாற்றலாம். ஆனால் வந்து மாஸ் மாறாது. ஓகேங்களா. மாஸை நம்ம கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. அதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து லெவாய்சியர் அண்ட் ப்ரூஸ்ட் கொண்டு வந்த ஃபஸ்ட்டு லா. ஸோ செகண்ட் லா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி டாப்பிக்லேயே காம்பவுண்ட்னா என்ன அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக படித்தோம். ஸோ அந்த ஏதோ ஒரு காம்பவுண்ட், ஓகேங்களா, ஏதோ ஒரு காம்பவுண்டை எடுத்து அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் வந்து சேமாக இருக்கும். அதுதான் வந்து லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொப்போர்ஷன். In a chemical substance, the elements are always present in definite proportion. In a chemical substance, the elements are always present in definite proportion. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா law of definite proportion. ஓகேங்களா. law of constant proportion. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா H2O இதுதான் வந்து வாட்டருடைய கெமிக்கல் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ வாட்டருடைய ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து என்ன அப்படின்னா 2. ஸோ 2 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 வரும். ஆக்சிஜனுடைய மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 16. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 2 is 2, 8 2s are 16. அப்போ 1 is to 8
ஸோ அப்போது எங்கே நீங்கள் வாட்டரை எடுத்து அதில் இருக்கிற ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் காம்போசிஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 9 கிராம் வாட்டரை எடுத்தீங்க அப்படின்னா அதில் 1 கிராம் வந்து ஹைட்ரஜன் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8 கிராம்ஸ் வந்து ஆக்சிஜன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து எந்த இடத்துல நீங்கள் வாட்டரை எடுத்து செக் பண்ணிங்கனாலும் இதுதான். ஸோ அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து மாறப்போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ வாட்டர்ன்றது என்ன அப்படின்னா ஒரு காம்பவுண்ட். ஏன் அதை காம்பவுண்டுன்றோம்? இதில் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் 2 எலமெண்ட்டும் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அம்மோனியா. ஸோ அம்மோனியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நைட்ரஜனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ் வந்து 14 வரும். ஹைட்ரஜன் வந்து இது 1, அப்போ 3 இருக்குது. அப்போ 3 × 1 போட்டிங்கன்னா 3. அப்போ ஹைட்ரஜனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அம்மோனியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இந்த ப்ரொப்போர்ஷனில் தான் இருக்கும். 14:3 அப்படின்ற ரேஷியோவில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த லெசனில் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இந்த லெசனில் நான் எவ்வளோ டீச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாதி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், பாதி அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஏன்னா இது எல்லாமே நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சாப்டரும் நெக்ஸ்ட்டு சாப்டரும் நீங்கள் கம்பைன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து எல்லா கான்செப்டையும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து இது அதே மாதிரி நேம்ஸ்லாம் புதுசாக இருக்கும். இந்த நம்பர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட்ரஜனுக்கு எப்படி 14 வந்தது, ஹைட்ரஜனுக்கு எப்படி 3 வந்தது, ஆக்சிஜனுக்கு எப்படி 16 போடுறாங்க, இது எல்லாமே வந்து நீங்கள் இப்போ புதுசாக படிக்கிறீங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆகிடும். நீங்கள் ரொட்டீனாக இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க, படிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெமரி ஆகிடும். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த காம்பவுண்ட் ஆஃப் வாட்டர் த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஆல்வேஸ் 1:8. ஸோ இந்த 1:8 வந்து எப்படி வந்தது அப்படின்றத நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? ஹைட்ரஜனுக்கு வந்து மாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 2, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ இதை அடிக்கும்போது 8 டைம்ஸ் கேன்சல் ஆகி 1:8 வரும். அதே மாதிரி அம்மோனியாவுக்கு 14:3. ஓகேவா? ஸோ தான் வந்து உங்கள் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 9 கிராம் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிராம் ஹைட்ரஜன் இருக்கும், 8 கிராம் வந்து ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் மாறாது. நீங்கள் எங்கே போய் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இல்லை அம்மோனியா NH3 எடுத்துக்கிட்டிங்கனாலும் அம்மோனியா 14 தான் இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து 3 தான் இருக்கும். இப்போ 17 கிராம் அம்மோனியா நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 17 kg அம்மோனியா எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில் 14 kg வந்து நைட்ரஜன் இருக்கும், 3 kg வந்து ஹைட்ரஜன் இருக்கும். இதுதான் வந்து லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். இது எங்கே போய் நீங்கள் அந்த அம்மோனியா எடுத்து செக் பண்ணிங்கனாலும் அதோடைய இது வந்து என்ன பண்ண போகிறது கிடையாது, மாற போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை சயின்டிஸ்ட் வாஸ் டு கிவ் அப்ராப்ரியேட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தீஸ் லாஸ். ஸோ இந்த லாஸ் வந்து சொன்னாங்க, ஆனால் இதை வந்து சரியாக என்ன பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒன்ஸ் வந்து அந்த பிரிட்டிஷ் கெமிஸ்ட் ஜான் டால்டன் என்ன பண்ணார் அப்படின்னா மேட்டரை பற்றி ஒரு பேசிக் தியரி கொண்டு வந்தார். அந்த தியரி கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே வந்து சயின்டிஃபிக்காக என்ன பண்ண முடியுது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஹீ டுக் த நேம் ஆட்டம் as given by the Greeks and said that smallest particles of matter are atoms. ஸோ அவர் டால்டன் என்ன பண்ணார், அந்த கிரீக்ஸ் வந்து கிரீக் ஃபிலாசபர், இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, லெவாய்சியர் கிரீக் ஃபிலாசபர் தான் வந்து ஆட்டம் அப்படின்னு பேர் வச்சார். அதுக்கு வந்து மீனிங் வந்து இன்டிவிசிபிள் அப்படின்ட்டு சொன்னாருன்னு இல்லையா. அதை எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்ணார், ஆட்டம்ன்றது ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், அதை வந்து அதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது அப்படின்றத இந்த பிரிட்டிஷ் கெமிஸ்ட் வந்து டால்டன் அப்படின்றவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகே, அந்த நேம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆட்டம்க்கு மேலே நம்ம பிரிக்க முடியாது, ஆட்டம் தான் வந்து ஒரு காம்பவுண்டோடைய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு தியரி கொண்டு வராரு. இந்த கெமிக்கல் காம்பினேஷனை பேஸ் பண்ணி ஒரு தியரி கொண்டு வராரு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டால்டன் அட்டாமிக் தியரி. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டால்டன் அட்டாமிக் தியரியில் ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 6 பாயிண்ட்ஸும் நம்ம படிக்கணும். டால்டன் அட்டாமிக் தியரி, ஆல் மேட்டர் வெதர் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட் ஆர் மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆர் கால்ட்
ஆட்டம்ஸ். நீங்கள் எந்த எலமெண்ட்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அதை எடுத்துக்கிட்டிங்கனாலும், இல்லை காம்பவுண்ட் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா அந்த மாதிரி காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கம்பைன் டுகெதர் ஃபார்ம் எ எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட். அதுக்கு பேர் ஆட்டம். சின்ன சின்ன பார்ட்டிக்கல் சேர்ந்து தான் எலமெண்ட்டோ இல்லை காம்பவுண்டோ ஃபார்ம் ஆகுது. அந்த சின்ன சின்ன பார்ட்டிக்கலுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆட்டம். ஸோ அவர் என்னென்ன அந்த இது சொல்கிறாரு, ஓகேவா, அவர் என்னென்ன சொல்கிறார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அது வந்து பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 6 பாஸ்டுலேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பாருங்கள், அந்த டால்டன் பற்றின ஒரு அவருடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜான் டால்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவர் வீவர் ஃபேமிலியில் 1766 இங்கிலாந்தில் பிறக்கிறாரு, ஓகேங்களா. ஸோ ஹிஸ் கேரியர் டீச்சர் அட் த ஏஜ் ஆஃப் 12. ஸோ 12 இயர்ஸ்லேயே அவர் டீச்சராக வந்து அவருடைய ஜாபை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 7 வருஷத்துக்கு அப்புறமா அவர் ஸ்கூல் பிரின்ஸிபலாக ஆகிறார். ஸ்கூல் பிரின்ஸிபல்னால் 19 இயர்ஸ்லேயே அவர் ஸ்கூல் பிரின்ஸிபலாக மாறிடுறாரு. இன் 1793 இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற மான்செஸ்டரை விட்டு வந்து மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து காலேஜில் டீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவங்களுடைய லைஃப் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா டீச்சிங் அண்ட் ரிசர்ச்சுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ 1808 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாமிக் தியரியை அவர் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் ப்ரெசன்ட் பண்ண இந்த அட்டாமிக் தியரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி டைனி பார்ட்டிகல்ஸ் கால்டு ஆட்டம்ஸ் விச் பார்ட்டிசிபேட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ எல்லா பார்ட்டிகல்ஸுமே, எல்லா மேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கம்பைன் ஆகி தான் அந்த மேட்டரோ இல்லை வந்து ஒரு காம்பவுண்டோ இல்லை ஒரு எலமெண்ட்டோ நமக்கு கிடைக்கிது. அதுக்கு பேர் ஆட்டம்ஸ். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் அந்த ஆட்டம்ஸ் தான் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ரெண்டாவது பாஸ்டுலேட் என்ன அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ் விச் cannot be created or destroyed by the chemical reaction. ஸோ ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து இன்டிவிசிபிள். நீங்கள் அதை புதுசாக க்ரியேட் பண்ணவும் முடியாது, இருக்கிறத அழிக்கவும் முடியாது. அது ஆல்ரெடி இருக்குது, ஓகேங்களா. அது வேணால் நீங்கள் மாற்றலாம், கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா மாற்றலாம். பட் ஆனால் அதை வந்து நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆட்டம்ஸ் ஆஃப் கிவன் எலமெண்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் மாஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிராம் ஆக்சிஜனில் 2 கிராம்னா அது ஹைட்ரஜன் வந்து 1 கிராம் ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் ஹைட்ரஜன் வந்து இதுவாகிட்டு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது எங்கே போய் நீங்கள் வாட்டர் எடுத்துக்கினாலையும் வாட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சிஜனில் 2 ஹைட்ரஜன் சேர்ந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இதோட கெமிக்கல் ப்ரொபோர்ஷன் மாற போகிறது கிடையாது. 1:8 இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கார்பன் இருக்கும், 2 ஆக்சிஜன் இருக்கும், ஓகேங்களா. இதுவே அமோனியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா NH3 1 நைட்ரஜன் இருக்கும், 3 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். இதோடைய கெமிக்கல் ப்ரொபோர்ஷனோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் கிவன் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல், ஒரே ஷேப், ஒரே சைஸ், ஒரே மாஸ், ஓகேங்களா. இன் அண்ட் ஆல்சோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபோர்த் பாஸ்டுலேட் பாருங்கள். ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் மாசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்னா என்னது, கார்பன் எடுத்து ஹைட்ரஜன் எடுத்து தனித்தனியாக கம்பேர் பண்ணிங்கன்னா சைஸ் மாறும், மாஸ் மாறும், ஓகேங்களா. அதே வந்து கார்பனையும் ஆக்சிஜனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா சைஸ் மாறும், ஷேப் மாறும், கேரக்டரிஸ்டிக்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறும், ஓகேங்களா. ஆட்டம்ஸ் கம்பைன் இன் த ரேஷியோ ஸ்மால் ஹோல் நம்பர்ஸ் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். ஆமாம், ஆட்டம் வந்து ஸ்மால் ஹோல் நம்பரில் கம்பைன் ஆகி தான் வந்து காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அது என்ன ஸ்மால் ஹோல் நம்பர்னால் ஒரு சின்ன ஹோல் நம்பர். அதாவது ஒரே ஒரு ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் ஒரே ஒரு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து வாட்டர் ஃபார்ம் ஆகுது. அப்போ 2 ஹைட்ரஜன் தான். ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பரில் 2 ஹைட்ரஜனும் ஒரே ஒரு ஆக்சிஜனும், அதாவது இது ரெண்டுமே ஸ்மால் தான். ஹைட்ரஜன் 100 ஆக்சிஜன் 20 அந்த மாதிரி பெருசாலாம் கிடையாது. ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா. இதில் ஹைட்ரஜன்றது ஆட்டம், ஆக்சிஜன்றது ஆட்டம், பட் இந்த வாட்டர்ன்றது காம்பவுண்ட். ஒரு கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுதுன்னா கார்பன்றது ஆட்டம், ஆக்சிஜன்றது ஆட்டம், கார்பன் மோனாக்சைடுன்றது
காம்பவுண்ட். ஓகேங்களா, அம்மோனியா ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் சேர்ந்து அம்மோனியா ஃபார்ம் ஆகுதுன்னா நைட்ரஜன்றது ஆட்டம், ஹைட்ரஜன்றது ஆட்டம், NH3ன்றது அம்மோனியா. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து டால்டன் சொல்கிறாரு. இது வந்து 5th பாஸ்டுலேட். 6th பாஸ்டுலேட் வந்து த ரிலேட்டிவ் நம்பர் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் இன் கிவன் காம்பவுண்ட். அதே மாதிரி ஒரு கிவன் காம்பவுண்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட், மாறவே மாறாது. ஓகேவா, ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டரில் டீட்டெயிலாக படிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து இந்த 6 பாஸ்டுலேட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பார்க்கலாம். In a reaction, 5.3 gram of sodium carbonate reacted with 6 gram of acetic acid. The products were 2.2 gram of carbon dioxide, 0.3 gram of water, 8.2 gram of sodium acetate. Show that these observation or agreement of law of conservation of mass அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரியாக்ஷன் தான் சோடியம் கார்பனேட் ப்ளஸ் அசிட்டிக் ஆசிட். சோடியம் கார்பனேட் ப்ளஸ் அசிட்டிக் ஆசிட் gives sodium acetate plus கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இதுதான் வந்து ரியாக்டன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ். ஸோ எவ்வளோ மாஸ் வந்து ரியாக்டன்ட்ல இருக்குன்னு பாருங்கள். 5.3 கிராம் ஆஃப் சோடியம் கார்பனேட், இது வந்து 5.3 கிராம். 6 கிராம் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், 6 கிராம் அசிட்டிக் ஆசிட். ப்ராடக்ட் வேர் 2.2 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, 2.2 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து 2.2 கிராம். 0.9 கிராம் ஆஃப் வாட்டர், வாட்டர் வந்து 0.9 கிராம். 8.2 கிராம் ஆஃப் சோடியம் அசிட்டேட், சோடியம் அசிட்டேட் வந்து 8.2 கிராம். ஓகேங்களா, இதுதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை கரெக்டாக சொல்லுது அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாஸ் பிஃபோர் ரியாக்ஷன். மாஸ் பிஃபோர் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 5.3 + 6, ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 11.3 கிராம். இப்போது மாஸ் ஆஃப்டர் ரியாக்ஷன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். மாஸ் ஆஃப்டர் ரியாக்ஷன் வந்து 8.2 + 2.2 + 0.9. ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்கள். 8.2 2.2 0.9. அப்போ 9 + 2 11, 11 + 2 வந்து 13, கேரி ஓவர் 1, 8 + 1 9, 9 + 2 11. ஸோ 11.3 கிராம். அப்போ நல்லா கவனிங்க, ரியாக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற மாசும் ரியாக்ஷனுக்கு அப்புறம் இருக்கிற மாசும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் ஒபேஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள். Hydrogen and oxygen combined in the ratio of 1:8 by mass to form water. அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 1:8 அப்படின்ற ரேஷியோவில் கம்பைண்ட் ஆகி வாட்டர் ஃபார்ம் ஆகுது.
what mass of oxygen required to react with 3 gram of hydrogen 3 கிராம் ஹைட்ரஜன் இருந்ததுன்னா எவ்வளோ கிராம் வந்து ஆக்சிஜன் தேவை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆக்சிஜனோட அளவு எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஹைட்ரஜன் வந்து 1 கிராம்னா ஆக்சிஜன் 8 கிராம் இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் 3 கிராம்னா ஆக்சிஜன் எத்தனை கிராம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஆக்சிஜன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ நீங்கள் அதாவது ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சிஜனும் இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். ஆக்சிஜன் இன்ட்டு 1 விச் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 8. அப்போது ஆக்சிஜன் ஈக்குவல் டு 3 8s are 24 கிராம் ஆக்சிஜன் தேவை. ஓகேங்களா, ஸோ 1 கிராம் ஹைட்ரஜனுக்கு 8 கிராம் ஆக்சிஜன்னா அப்படியே பாருங்களேன். 1 கிராம் வந்து 8 கிராம் ஆக்சிஜன் தேவைன்னா 3 கிராமுக்கு எவ்வளோ? 3 இன்ட்டு 8 24 கிராம். அவ்வளோதான், புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் இது பாருங்கள். விச் பாஸ்டுலேட் ஆஃப் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி இஸ் த ரிசல்ட் ஆஃப் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகேங்களா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை பற்றி எது சொல்லுது, எந்த பாஸ்டுலேட் சொல்லுது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாஸ்டுலேட் தான் வந்து இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. ஓகேங்களா, செகண்ட் பாஸ்டுலேட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் சொல்கிறது செகண்ட் பாஸ்டுலேட். ஸோ செகண்ட் பாஸ்டுலேட்டை நீங்கள் எழுதணும். பாஸ்டுலேட் 2 என்ன அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ் they neither created nor destroyed. ஓகேங்களா, neither created nor destroyed. Atoms are indivisible particles. They neither created nor destroyed. இதுதானே law of conservation of massலையும் பார்த்தோம். mass can be neither created nor destroyed அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி atoms are indivisible particles. They neither created nor destroyed. அடுத்தது fourth இது பாருங்கள். which postulate of Dalton's atomic theory can explain the law of definite proportions. ஸோ definite proportionsல அந்த இது இருக்கிறத வந்து எது சொல்லுது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம postulate 5 and 6 லாஸ்ட் 2 பாஸ்டுலேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஃபினட் ப்ரொபோர்ஷன்ஸில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா, அந்த லாஸ்ட் இது என்ன, த ரிலேட்டிவ் நம்பர் அண்ட் த கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் இன் த கிவன் காம்பவுண்ட். இது வந்து பாஸ்டுலேட் 6 மட்டும் எழுதுனா போதும், பட் நீங்கள் 5யும் சேர்த்து எழுதுங்க இந்த கொஷினுக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th கொஷினுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ஆட்டம் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் அதோடைய சைஸு அது பற்றின ஆட்டம்க்கான நேம்ஸ் வேரியஸ் எலமெண்ட்டுக்கான நேம்ஸ் இதை பற்றி எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.